ஸோ அன்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு ரசம் வைக்க போகிறேன். என்னென்னா மிளகு ரசம் வைக்க போகிறோம் சூப்பராக. ஓகே நண்பா, ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதை நல்லா இப்போ புளியை போட்டு நல்லா புளியை போட்டுறேன். புளியும் டொமேட்டோவும் வச்சுருக்குறேன். ஸோ இதுதான் போதும். ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன் புளி நல்லா தண்ணியில் போட்டு கரைக்கணும். இந்த டொமேட்டோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதுதான் இன்றைக்கி. ஓகே நண்பா, ஸோ ஒரு டொமேட்டோ ஒன்று போட்டுங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் என்னை வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி 500 நான் ரீச் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 500 ரீச் ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோ பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுவிட்டு அப்படியே பாருங்கள் நண்பா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா நண்பா. ஸோ இப்போ இது நல்லா இது கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு தேவையான அளவு போட்டுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா போய் பிணையணும். ஸோ இப்படி இன்னும் கொஞ்சம் போட்டேன். ஒரு 7 கிராம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இன்னொருத்தவங்க கேட்டாங்க ஒரு 2-3. நல்லா பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கலாம். டொமேட்டோ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ணி நல்லா. ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா ஜாஸ்தி போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உப்பும் கரைஞ்சிடும். கல் உப்பு தான் போட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், பத்தாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ இதை தான் இடிக்கணும். இப்போ பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் வர மாதிரி போட்டுங்க. இப்படி தட்டி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுற சொல்லி பார்த்துங்க. ஸோ இதோட பெப்பர் போடுறேன். பெப்பர் ஏன்னா மிளகு ரசம் சளி பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. நோம்பு முடிஞ்சோன்னா சளி நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். அப்போ தான். ஸோ இதோட ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா தட்டிக்குங்க. ஜீரகம் ஒரு 3 கிராம் போட்டுங்க. இந்த மாதிரி தட்டிக்கணும். வரமிளகா போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வரமிளகா போட்டுக்கிறேன் அப்படியே. ஸோ வரமிளகா போட்டுக்கிறேன். அது ஒரு 3 இது அளவு போட்டு இப்படி தட்டிக்குங்க. ஸோ கடுகு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் கடுகு ஒரு கிராம் லெவலில் போட்டுக்குங்க. இதுவும் போட்டு நல்லா தட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்துடும். நல்லா தட்டி எடுத்துகிட்டேன். ஸோ இந்த மாதிரி தட்டிக்குங்க. நீங்களும் நல்லா இடிச்சிக்குங்க. தட்டிக்குங்க சொல்கிறேன், இடிச்சிக்குங்க நல்லா. கிளாஸில் இந்த மாதிரி இடிச்சிட்டு போடுங்க, சூப்பராகும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ நான் ஆயிலை போட்டுட்டு ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. அது ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ ஆயில் இதாகிடுச்சு. இதை போட்டுலாம் இந்த கிளாஸ் இடிச்சுருந்தது இதை போட்டுறவங்க தான். போட்டுறாங்க. இது நம்ம கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஸோ இதோட சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு
நல்லா இதாகிடுச்சு. ரசம் ஊற்றியாச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து இதை மாற்றிடுவாங்க. நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்ருக்கும். ஸோ அப்படியே இதை மாற்றிடுவாங்க. அவ்வளோதான், அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்தோன்னா 2 கொதி இந்த மாதிரி வந்தோன்னா எடுத்துக்கணும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் டேஸ்ட் மாறி வரும், ரசத்தோட டேஸ்ட்டு. இதுதான் இதோட ஸ்டேஜ். சரி, நான் போய் ஊற்றிருக்கோம். ஒரு உப்பு இருக்கா அதிலே பார்த்துக்கலாம். அப்படியே உப்பு லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதில் இப்போது இதெல்லாம் அந்த இப்போ இது எப்பயுமே வந்து கிள்ளி போடுங்க. ஸோ கொத்தமல்லியை அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு மனமும் நல்லாயிருக்கும். கத்தியில் இது மாதிரிலாம் போட்டுறாதீங்க, டேஸ்ட் இருக்காது. இதுதான் கொத்தமல்லி எப்பயுமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரசத்துக்கு ஒரு டேஸ்ட் வரும். சரி தான், அவ்வளோதான். கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு மாதிரி தெரியுது, நீங்கள் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, இன்னும் நான் சாப்பிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ நண்பா இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணால் டேஸ்ட் இருக்கும். கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வரும். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சளி பிடிச்சிருக்கு. மிளகு போட்டு நல்லா அடி நடிச்சு செமையாக பண்ணியாச்சு. அடின்னு சொல்கிறேன், இடித்து நல்லா வலுவாக பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்பா. ஸோ ரசம் ஊற்றி ஒரு அடி அடிச்சிடலாம். ஸோ ரசம் நிறைய வச்சுருந்தேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ரசம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி. ரசம் நல்லா வாசம் இருக்குது. ரசம் பவுடர்லாம் எதுவுமே போடலன்னா இந்த மசாலா பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் சோறு இன்னும் டேஸ்ட் வந்துருக்கும் ரசத்துக்கு. மற்ற நேரம்லாம் குழஞ்சிருக்கும், இந்த டைமில் குழையில போங்க. செம்மையாக ரொம்ப நல்லா அந்த இதெல்லாம் இறங்கி பெப்பர்லாம் இறங்கி நல்லா வலுவாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு போட்டேன், உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மசாலாலாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்கும்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.